உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். உலகில் தேங்காய்களை அதிகம் விரயம் செய்யும் நாடுகளில் இலங்கை முதலிடத்தை வகிப்பதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தெற்கு தெங்கு பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேங்காய் நுகர்வுக்கான பாவனையில் ஏற்படும் விரயத்தை குறைப்பது தொடர்பான புதிய தொழில்நுட்ப அறிவை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தென்னை பயிற்சகை சபை மற்றும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை என்பவற்றிற்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். 37 வயதான பூபாலசிங்கம் தவக்குமார் என்பவர் கண்டி பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்திருந்துள்ளது. குறித்த நபர் சுகையினம் காரணமாக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சில நிமிடங்களேயே உயிரிழந்துள்ளார். நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் வைத்தியசாலையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சடலம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்துக்கான லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் இதை அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்குதுறையில் வைத்து புங்குடுதீவு வைத்தியசாலை பணியாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு வங்காளத்தின் ஜல்பைகுரி நகரில் வீசிய கடுமையான சூறாவளியால் பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டும் இதில் சிக்கிய ஒரு பெண் உட்பட 5 பேர் உயிரிழந்ததாகவும் 500 வரை காயமடைந்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. சூறாவளியால் வீடுகள் பல சேதமடைந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து முதல் மந்திரி மம்தா பானர்ஜி தன்னுடைய மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் ரத்து செய்துவிட்டு நேற்றைய தினம் ஜல்பைகுரிக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டுள்ளார். இதன் பின்னர் மருத்துவமனைக்கு சென்று சூறாவளியால் பாதித்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளதாகவும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. மெக்சிகோவின் தென்பகுதி கடற்கரையில் 8 சீன குடிமக்கள் உயிரிழந்ததான சோகமான சம்பவம் நடைபெற்றுள்ளது. அமெரிக்காவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற 8 சீன குடிமக்கள் மெக்சிகோவின் தென்பகுதி கடற்கரையில் படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். படகில் பயணம் செய்தவர்களில் 7 பெண்களும் ஒரு ஆணும் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோமாலியாவில் விரைவில் மழைக்காலம் தொடங்க உள்ளது. கானா நாட்டில் மிகவும் பிரபலமான பாதிரியாரான பாரம்பரிய திருமணத்தில் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரஸ் ஆகியுள்ளது. விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் 12 வயது சிறுமிக்கு சில அறிவுரைகளை வழங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது. சிறுமி தனது கணவருக்காக கவர்ச்சிகரமான ஆடைகளை அணிய வேண்டும் என்றும் மனைவியாக இருக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் கணவருடன் தனது பாலியல் ஈர்ப்பை அதிகரிக்க வாசனை திரவியங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மீண்டும் பல்கலைக்கழகங்களுக்கு திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என சிங்கப்பூர் அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவின் வருகையால் அனைத்து துறைகளிலும் புரட்சிகரமான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அதற்கேற்பபடி குடிமக்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் சிங்கப்பூர் மீண்டும் தங்கள் நாட்டு மக்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புகிறது. இதற்காக முழு நேர பட்டப்படிப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் கடந்த சில ஆண்டுகளாக குழந்தை பிறப்பு வீதம் குறைந்து வருகிறது. இது தொடர்பாக அந்த நாட்டின் தேசிய புள்ளியியல் நிறுவனம் ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2022 குழந்தை பிறப்பு வீதம் 6.7 இருந்துள்ளது. 2023 6.4% சரிந்துள்ளது. நாட்டில் 2023 3,79,000 குழந்தைகள் பிறந்ததாகவும் முந்தைய ஆண்டை விட சுமார் 14,000 குழந்தைகள் குறைவாக பிறந்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தின் மலையடிவார கிராமம் ஒன்றில் உள்ள ஒவ்வொருவர் வீட்டிலும் குறைந்தபட்சம் ஒருவர் சிறுநீரகத்தை தங்களால் விட்டுக் கொடுக்க முடியும் என்று விட்டுக் கொடுத்து வருகின்றனர். அரபு நாடுகள் அல்லது ஆசியாவில் இருந்து புலம்பெயர்ந்து வரும் சிறிய குழுவினர் அல்பேனியா பாதையை பயன்படுத்தி வருவதாக தெரிய வந்துள்ளது. ஜப்பானில் ரிக்டரில் 6.1 பதிவான நிலநடுக்கத்தின் எதிரொலியாக சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். IPL வரலாற்றில் அதிவேக பந்துவீச்சை ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர் ஷான் டைட் கடந்த 2011 ஆண்டில் பதிவு செய்துள்ளார். IPL தொடரில் நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை இந்தியன் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல் வெற்றி பெற்றுள்ளது. நடப்பு IPL தொடரில் 14வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணிகள் மோதியுள்ளன. வங்காளதேசம் இலங்கை இடையிலான 2வது டெஸ்ட்
சட்டோ கிராமில் நடந்து வருகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.